வணக்கம். வாழ்வியல். ஓகே. ஸோ ஒரு 2 நாளா நீங்க பார்த்துருப்பீங்க. நம்பளோட பிரெயின். ஓகே. நம்மளுக்கு 2 பிரெயின் இருக்குன்னு ஒண்ணு மெயின் பிரெயின், ஒண்ணு சப் பிரெயின். ஓகேவா? எப்படி இந்த மெயின் பிரெயின்ல சப் பிரெயின் போய்ட்டு ஹெல்ப் பண்ணுதுன்றத அத நீங்க பார்த்துருப்பீங்க. ஓகே. இன்னைக்கு நான் பேச போறது மைண்ட். ஓகே. நம்மளோட மைண்ட். இப்ப பாருங்க, நான் பிரெயின்னு சொல்றப்ப அந்த ஒரு விஷயம் ஃபுல்லா அந்த நியூரோனோட இருக்கிற எல்லா விஷயமும் சேர்த்து அது ஒரு பிரெயின். ஓகே. இன்னைக்கு நம்ம பேச போகிறது மைண்ட். ஓகே. மைண்டை அதுவும் 2ஆ பிரிக்கலாம். ஓகே. ஸோ சுலபமான வழியில் உங்களுக்கு சொல்லணுன்னாக்கா, மைண்ட் கான்ஷியஸ் மைண்ட், அன்கான்ஷியஸ் மைண்ட் 2 மைண்டாக பிரிஞ்சிடும். ஓகே. கான்ஷியஸ் மைண்ட்னா எப்படின்னாக்கா, நீங்கள் இப்போ காடி ஓட்டிக்கிட்டு இருக்கீங்கனாக்கா பிரேக் எப்போ அமுத்தணும், எண்ணெயை எப்போ கொடுக்கணும், ஸ்டேரிங் எங்கிட்டு திருப்பணும், இது மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் ஒவ்வொரு டிப்போ முடிவு பண்ணி செய்யறதெல்லாம் கான்ஷியஸ் மைண்ட். ஓகே. ஸோ அன்கான்ஷியஸ் மைண்ட் எப்படின்னாக்கா, நீங்கள் காடியில் உட்காந்துட்டீங்க. இப்போ இந்த காலத்தில் எலக்ட்ரிக் கார்ஸ்லாம் வந்துருச்சு. இப்போ இந்த எலக்ட்ரிக் கார்ஸ் வந்துட்டனால, நல்ல ஏஐ சிஸ்டம்லாம் வந்துட்டனால, நீங்கள் காடியில் உட்காருவீங்க. நீங்கள் எங்கே போகணுமோ தட்டுனீங்கன்னா போதும், காடி ஏற்றி போய் விட்டுரும். அதுதான் அன்கான்ஷியஸ் மைண்ட். ஓகே. அப்போ நீங்கள் கான்ஷியஸ் மைண்டுக்கும் அன்கான்ஷியஸ் மைண்டுக்கும் ஒரு வேறுபாடு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, கான்ஷியஸ் மைண்ட் எல்லாமே உங்களோட சுயநலவோடு நடக்கிற ஒரு விஷயம். அன்கான்ஷியஸ் மைண்ட் உங்களுக்கு சுயநலவு இருக்கோ இல்லையோ அது பாட்டுக்கு அது நடத்திக்கிட்டு இருக்கோம். ஓகே. ஒன்று வகையில் நான் உங்களுக்கு இதை ஒன்று புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னாக்கா, கான்ஷியஸ் மைண்ட் உங்களுக்கு 5 பஞ்சாயின்றான்வாங்க மலாயில். ஓகே. மலே வேர்ட்ஸில் பஞ்சாயின்றான்வாங்க. தமிழில் எனக்கு தெரியல. இப்போ தொடறது, பார்க்கறது, கேட்கறது, ஸோ இதெல்லாம் பஞ்சாயின்றா. ஓகே. அப்போ இது இங்கிலீஷில் சென்ஸ்னுவாங்க, 5 சென்ஸ். ஓகேவா? அப்போ இந்த 5 சென்ஸு 5 சென்ஸில் உணர்கிற ஒரு விஷயமும் கான்ஷியஸ் மைண்டுக்கு போயிடும். ஓகே. இந்த 5 சென்ஸில் உணராத ஒரு விஷயம் அன்கான்ஷியஸ் மைண்டுக்கு போயிடும். ஓகேவா? அப்போ கான்ஷியஸ் மைண்ட் நீங்கள் முழிச்சிருக்கிறப்ப நம்ம கண் விழித்திருக்கிறப்ப கான்ஷியஸ் மைண்ட் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஓகே. உங்கள் கண் இமைகள் மூடி நீங்கள் தூங்குறப்ப, இல்லைன்னா ஒவ்வொரு இப்போ இமைக்கிறோம்ல இப்படி ஸோ இப்படி இமைக்கிறப்ப இல்லை தூங்குறப்ப, முழுமையாக நம்ம தூங்குறப்ப அன்கான்ஷியஸ் மைண்ட் கண்டினியூவாக வேலை செய்யும். இப்போயும் அன்கான்ஷியஸ் மைண்ட் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும், தூங்குறப்பையும் அன்கான்ஷியஸ் மைண்ட் வேலை செய்யும். அப்போ கான்ஷியஸ் மைண்ட் நீங்கள் முழிச்சிருக்கிறப்ப, இன்றைக்கி ஒரு நாளைக்கு 12 ஹவர், 16 ஹவர், 18 ஹவர் முழிச்சிருக்கீங்கன்னா ஃபுல்லாக கான்ஷியஸ் மைண்டும் வேலை செய்யும், அன்கான்ஷியஸ் மைண்டும் வேலை செய்யும். அதே நீங்கள் தூங்குறப்ப வெறும் அன்கான்ஷியஸ் மைண்டு மட்டும்தான் வேலை செய்யும். ஓகே. அப்போ டோட்டலாக கான்ஷியஸ் மைண்ட் கொஞ்சமாக தான் வேலை செய்யும். ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் 24 மணி நேரம் முழிச்சிருக்கானாக்கா ஃபுல்லாக கான்ஷியஸ் மைண்ட் வேலை செய்யும். ஆனால் அன்கான்ஷியஸ் மைண்ட் நீங்கள் தூங்கினாலும் 24 மணி நேரமும் அது வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கு ரெஸ்ட்டே இல்லை. ஓகே. வேறு விஷயம் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, அன்கான்ஷியஸ் மைண்டு எப்படி ஒர்க் ஆகுனாக்கா உங்களுடைய எனர்ஜியை குறைச்சிரும். அன்கான்ஷியஸ் மைண்டோட சிஸ்டம் எப்படி அதோட சிஸ்டம் வடிவமைக்கப்பட்டிருக்குனாக்கா, நீங்கள் கான்ஷியஸ் மைண்டை வச்சு நீங்கள் ஒவ்வொரு வேலையும் செய்கிறப்ப நீங்கள் உங்களோட எனர்ஜியை இழந்துருவீங்க. ஓகே. அன்கான்ஷியஸ் மைண்டு வேலை செஞ்சிச்சுனாக்கா, அதைப்படி உங்களோட உடல் ஆற்றல் வச்சு நீங்கள் வேலை செஞ்சீங்கனாக்கா அதில் எனர்ஜி இழக்க மாட்டீங்க. ஒரு எக்ஸாம்பிள், அன்றாடம் செய்கிற வேலை, பல் விளக்கிறது, குளிக்கிறது, இல்லை சாப்பிட்றது, இது மாதிரி தண்ணி குடிக்கிறது, இது மாதிரி பல வேலைகள் நீங்கள் அன்றாடம் செய்கிறீங்களா, அது மாதிரி அன்றாடம் செய்கிற வேலை அன்கான்ஷியஸ் மைண்ட் டேக் சார்ஜ் எடுத்துக்கும். அதோட கண்ட்ரோல் கீழே வச்சிடும். ஓகேவா? அப்போ நீங்கள் எனர்ஜி குறவாக தான் பார்ப்பீங்க. நீங்கள் இப்போ சாப்பிட்றீங்கன்னா நீங்கள் சாப்பிட்டுட்டேனே வயிறு நிறைஞ்சிருச்சுன்றது தான் நம்ம டயர்ட் ஆகிறதால, நான் சாப்பிட்ட வேலைக்காக நான் டயர்ட் ஆகினேன் அப்படின்னு இருக்காது. தண்ணி குடித்தா தண்ணி குடித்தா கையே வலிக்குது, நம்ம மாதிரி தண்ணி குடிச்சதுனால எனக்கு டயர்ட் ஆயிடுச்சு அப்படின்னு இருக்கா. ஏன்னா அது அன்கான்ஷியஸ் மைண்ட் கொஞ்சமான எனர்ஜியில் அது நம்மளுக்கு அந்த வேலைகளை செய்ய கிடைக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு கான்ஷியஸ் மைண்டும் அன்கான்ஷியஸ் மைண்டோட டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிருச்சுனாக்கா, இப்போ அன்கான்ஷியஸ் மைண்ட் உங்களோட கண்ட்ரோல் இருக்காது. அதாவது பேக்ரவுண்டில் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் நார்மலி கம்ப்யூட்டர்லாம் இது பண்ணிங்கன்னா
டெலிஃபோனில் இது பண்ணிங்கன்னா பேக்ரவுண்டில் இந்த ஆப் ஓடுது, பேக்ரவுண்டில் அந்த ஆப் ஓடுது அப்படின்றது உங்களுக்கு சில நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ அப்போ இதில் வந்து பேக்ரவுண்டில் சிஸ்டம் நம்ம இதில் வேலை செய்கிறது வந்து அன்கான்ஷியஸ் மைண்ட். கான்ஷியஸ் மைண்ட் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக அது வேலை செய்யும். ஓகேவா? அப்போ இந்த கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து எல்லாமே அன்கான்ஷியஸ் மைண்டை வந்து நீங்கள் வந்து நல்ல உங்களுக்கு சாதகமாக அது எப்படி செய்யணும்னாக்கா, இப்போ நீங்கள் வந்து ஒரு வேலை செய்ய போகிறீங்க. அது வந்து நீங்கள் வந்து நல்லா போய்ட்டு சுறுசுறுப்பாக போய்ட்டு வேலை செய்ய போகிறீங்க. இப்போ லெட்ஸ் சே ஒரு ஜாகிங் போகிறீங்க. ஜாகிங் பண்ணோன்னே டக்குன்னு அந்த ஜாகிங் வந்து ஒரு சோம்பேறித்தனமாக இருக்கும். 2 நாளைக்கு செய்வீங்க, 3வது நாளைக்கு நீங்கள் செய்வீங்களான்னு தெரியல. உங்களை வந்து நீங்கள் ப்ரோக்ராம் பண்ண முடியாது. அப்போ அதை ப்ரோக்ராம் பண்ண முடியாதனால அந்த வேலை வந்து லேசியான வேலையாக மாறிடும். சோம்பேறித்தனத்தான ஒரு வேலைக்கு மாறிடும். ஓகேவா? அது ஏன்னாக்கா கான்ஷியஸ் மைண்ட் வந்து சரி இன்னைக்கு போய்ட்டு செய்ய அப்படின்னா உங்கள் எனர்ஜியை வேலை பயன்படுத்துன்னு சொல்லும். அன்கான்ஷியஸ் மைண்ட் வந்து சொல்லும், பரவாயில்ல ரெஸ்ட் பண்ணு, நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு கூட இன்னைக்கு மழை வர மாதிரி இருக்குது, நீ நாளைக்கு போ அப்படின்ட்டு அன்கான்ஷியஸ் மைண்டு உங்களே வந்து அதை செய்ய விடாமல் உங்களே அதை தடுக்க ஆரம்பிக்கும். ஏன் அது தடுக்க ஆரம்பிக்குதுன்னா, இந்த எனர்ஜி இப்போ நீ வேஸ்ட் பண்ண வேணாம், நீ எனர்ஜி வேஸ்ட் பண்ணா நான் வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரி. ஓகேவா? ஸோ இந்த அன்கான்ஷியஸ்க்கோ கான்ஷியஸ்க்கோ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இதை எப்படி அன்கான்ஷியஸை நீங்கள் ரீப்ரோக்ராம் பண்ணணும் அப்படின்றதுல நான் உங்களுக்கு அடுத்த வீடியோக்கு வரேன். எப்படி இந்த கான்ஷியஸ் மைண்டை வந்து அன்கான்ஷியஸ் மைண்டுக்கு ரீப்ரோக்ராம் அப்படின்னு ஒரு சிஸ்டத்துக்கு நீங்கள் எப்படி ரீப்ரோக்ராம் பண்ணணும் அப்படின்றதுல நான் உங்களுக்கு அடுத்த விஷயத்தில் சொல்கிறேன். இதை வந்து நீங்கள் இப்போ நம்மளோட பொருளை நான் சொன்ன மாதிரி யுமோசின்னு ஒரு பொருள் இருக்குது. அந்த பொருளை நீங்கள் பருக இந்த விஷயம்லாம் வந்து உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு சரிப்படுத்திக்கிட்டு வரோம். நீங்களே பார்க்கலாம், உங்களுக்கு சுறுசுறுப்பான ஒரு பீப்பிளாக உங்களை வச்சுருக்கோம் அது நீங்கள் பருகிறப்ப. ஓகேவா? நேற்று நான் பேசுகிற அந்த பிரெயின் சிஸ்டத்துக்கு இன்றைக்கி நான் பேசுகிற இந்த மைண்ட் சிஸ்டத்துக்கும் சம்மந்தங்கள் இருக்குது. இதை நீங்கள் தான் வந்து அழகாக உங்களுக்கு முறைப்படி நீங்கள் அதை இன்டர்ஃபேஸ் பண்ணிக்கிட்டே வரணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து உங்களோட பாடி சிஸ்டத்தை நான் இப்போதைக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கிற வர விஷயம் வந்து ஒரு தலையில் உள்ள பிரெயின். அது எவ்வளோ பெரிய முக்கியமான ஒரு பார்ட், அதுக்கு எவ்வளோ பெரிய விஷயத்தை நீங்கள் பார்த்துக்கணும். ஆனால் அதை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்களா, ஒரு பிரெயினை வந்து நல்லா டெக்கே பண்ணிக்கிட்டிங்களா, இப்படிப்பட்ட அற்புதமான விஷயம் நம்ம கையில் இருக்குது, அதை எந்த அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்றதுக்கு நான் வந்து ஒவ்வொரு உதாரணம் கொடுத்து அதுக்கு விளக்கங்களை கொடுத்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு வரேன். ஸோ அதனால் இந்த ஹியூமோசி நீங்கள் எடுக்கிறப்ப உங்களுக்கு மூளைக்குள்ள விஷயங்களும் அது கொடுக்கும், அதுக்குள்ளே சம்மந்தப்பட்ட விஷயங்களும் அது சரிப்படுத்தி கொடுக்கும். ஏன்னா சில விஷயம் உங்களோட சிச்சுவேஷனில் நீங்கள் உங்களோட அனுபவபூர்வமாக நீங்கள் வந்து சரிப்படுத்திக்கலாம். சில விஷயம் வந்து டெக்னாலஜி வழியாக தான் நம்ம வந்து சரிப்படுத்திக்க முடியும். ஏன்னாக்கா நம்ம வந்து ஆற்றலாக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் நல்ல ஒரு பொருள் நம்ம உடம்புக்கு அனுப்பினா தான் அது போய்ட்டு மூளைக்கு போய்ட்டு சரிப்படுத்த முடியும். ஏன்னா மூளைக்கு வந்து வெளி உலகத்தில் தோல் வந்து 100% நம்ம உடம்புல வந்து தோல் வந்து சுற்றி இருக்கு. அப்போ தோலை வந்து நீங்கள் வெளி வழியிலேருந்து நீங்கள் பாதுகாத்துக்கலாம். ஓகே, உள்ளேயும் பாதுகாத்துக்கலாம். ஆனால் பிரெயின் வந்து உள்ளுக்கு நீங்கள் என்னச்சும் அனுப்புனீங்கன்னா மட்டும்தான் பாதுகாக்க முடியும். அதுதான் நான் சொல்கிற இந்த ஹியூமோசி. ஓகே, நீங்கள் அனுப்பி அதை நல்லா டெக்கே பண்ணிக்கிங்க. மற்றொரு வீடியோவில் பார்க்குற எப்படி பிரெயினை ரீப்ரோக்ராம் பண்ணணும் அப்படின்றத நான் அப்புறம் அடுத்த வீடியோவில் சொல்லிக் கொடுக்குறேன். தேங்க்யூ, பாய்.